அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்போர். நோவா இறை வார்த்தையை கேட்டார், கடைபிடித்தார், வெள்ளப்பெருக்கு நின்று காப்பாற்றப்பட்டார். அபிரகாம் வானத்து விண்மீன்களைப் போல சந்ததி என்ற இறை வார்த்தையை கேட்டார், கடைபிடித்தார், சந்ததியை பெற்றுக்கொண்டார். கடவுளின் வார்த்தை மரியாவை தேடி வந்த பொழுது முதடிமை என்று அர்ப்பணித்தார், கடைபிடித்தார், விண்ணக மன்னக அரசியானார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதனை பிடிப்பவன் ஆக்குவேன் என்ற இறைவார்த்தை மீனவர்களை தேடி வருகிறது. மீனவர்கள் கேட்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள், 12 அரியணையில் அமரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உங்களை போய் குருக்களிடம் காட்டுங்கள் என்ற இறை வார்த்தையை 10 தொழுநோயாளர்களுக்கு கிடைக்கிறது. செல்கிறார்கள், சுகம் பெறுகிறார்கள். ஆண்டவரை, நாங்களும் ஒவ்வொரு நாளும் மதே வார்த்தையை கேட்கிறோம். திருப்பலியில், திருவிவிலிய வாசிப்பில், ஜெபங்களில் நாங்கள் கேட்கும் இறை வார்த்தை எங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும். எங்களுக்குள் எழுந்து அது பிரகாசிக்க வேண்டும். எங்களின் வாழ்வை மாற்ற வேண்டும். எங்களின் விசுவாச வாழ்வில் அது வெளிப்பட வேண்டும். இன்னும் அதிக நம்பிக்கை உடையவர்களாய் மது வார்த்தைக்கு இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிந்து வாழும் நல்ல மனதிடம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து இறை வார்த்தையின் ஒளியிலே வாழ்வை அமைத்துக்கொள்ள வேண்டுகிறோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.